எல்லோருக்கும் வணக்கம். இது என்னுடைய 100வது வீடியோ. நான் இதை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்டோர் ரூம் அதை எப்படி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேங்கிறத இருக்கிறத வச்சு நான் எப்படி வச்சுருக்கேங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கள் வீட்டு ஸ்டோர் ரூம் சின்ன ஸ்டோர் ரூம் தான். 3 அடுக்கு செல்ஃபு தான் இருக்குது. நான் மேல் அடுக்கில் வாளி எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். பெரிய வாளி, அதுக்கடுத்து சின்ன வாளி, இதெல்லாம் ஒரு அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பொங்கல் விடுறதுக்கு பானை, அதுக்கப்புறம் டிஃபன் கேரியல் சின்ன சைஸில் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நான் கேரியல் அடுக்கி வச்சுருக்கேன். கார்த்திகை விளக்கு, நான் அது கார்த்திகை தீபத்தன்னைக்கு அதை எடுத்து நான் அதை யூஸ் பண்ணிப்பேன். இப்போ எல்லாம் நான் இதை எல்லாமே நான் அப்போ எப்பயா யூஸ் பண்ணது மாதிரி எடுக்கபடி வச்சுருக்கேன். நான் அந்த 2வது செல்ஃபில் என்ன வச்சுருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் நான் பொன்னி அரிசி வச்சுருக்கேன். இது சிறுதானியங்கள் நம்ம பயன்படுத்தும் போது தோசை, இட்லி அதுக்கெல்லாம் பயன்படுத்தும் போது இந்த பொன்னி அரிசி போட்டால் நல்ல சிறுதானியங்கள் நல்ல நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காண்டி அதுக்கு கொஞ்சம் அரிசி வாங்கி வச்சுருக்கேன். இது வரமிளகா நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது பச்சரிசி. பச்சரிசி நான் இது ஆப்பத்துக்கு, புட்டுக்கு எல்லாம் இதை யூஸ் பண்ணிப்பேன். இது புளி. புளி நான் அப்பப்போ தான் வாங்குவேன், மொத்தமாக வாங்க மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி அந்த ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு வாங்குவேன். 1 கிலோ அப்படி வாங்கி வச்சுப்பேன். இது கோதுமை. இது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதை வச்சு தான் நான் கோதுமை தோசை பண்ணுவேன். இதை நனைய வச்சு அரைச்சி சுடுது. அதுக்காண்டி கொஞ்சம் முழு கோதுமை வாங்கி வச்சுருக்கேன். இது வத்தல் வீட்டில் போட்டது. நிறைய பேர் வத்தல் போட்டது, வடகம் போட்டது கேட்டிருக்காங்க. வீடியோ அது போடலான்னு இருக்கேன். இது சிறுதானியம், சாமை, குதிரைவாளி, இது 2யும் ஒரு கவரில் வச்சுருக்கேன். இது தொளி உளுந்து. இது நமக்கு இட்லி பொடிக்கு, அதுக்கப்புறம் இந்த உளுந்து போட்டு அரிசி போட்டு கஞ்சி பண்ணுவாங்க. அதுக்கு எல்லாம் இந்த தொளி உளுந்து எடுத்துக்கலாம். அதுக்காண்டி கொஞ்சம் வாங்கி வச்சுருப்பேன். கருப்பட்டி. கருப்பட்டி அப்பப்போ கருப்பட்டி காப்பி போடுவேன். இது சர்க்கரை, வெல்லம். இது கோட்டயம் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இது நாஞ்சி நாட்டில் தான் இந்த சர்க்கரை கிடைக்கும். இது இங்கே கல்யாண வீட்டில் எல்லாம் இந்த சர்க்கரை பயன்படுத்தி தான் பாயசம் பண்ணுவாங்க. இது நல்ல ஸ்வீட்டாக நல்லா இருக்கும். திடீர்னு நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நான் இந்த பேப்பர் கப்பு, இந்த பிளேட்டு இதெல்லாம் ஸ்வீட் வச்சு கொடுக்கறதுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்கும். அதுக்காண்டி வாங்கி வச்சுருக்கேன். இந்த பவுல் நான் வெளியூருக்கு போகும்போது டிஃபன் இதெல்லாம் வச்சு டிஃபன் இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கும், பலகாரங்கள் வச்சு கொண்டு போகிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வச்சு கொடுத்து விடுறதுக்கும் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். அதனால் இது நான் ஒரு டஜன் போல் வாங்கி வச்சுருக்கேன். இது டூத் பிக். இது டிஷ் பேப்பர். இது காலி ஆயிடுச்சு. இது சும்மா ப்ரஷ். இது சல்லடை வச்சுருக்கேன். இது மாவு சலிக்கிறதுக்கு. இது பலகாரங்கள் ஏதாவது நம்ம செய்யும்போது எண்ணெய் வடிகிறதுக்கு இது வாங்கி வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் நான் தோசைக்கெல்லாம் அரைச்சேன்னா இதை எடுத்துப்பேன், யூஸ் பண்ணிப்பேன். இது இடியாப்பத்தட்டு.
இது வந்து நம்ம இடியாப்பம் இட்லி தட்டுலையும் வச்சு வேக வைக்கலாம், குக்கர்லேயும் வைக்கலாம். 3 தட்டு இருக்குது. இதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஹேண்ட் மிக்சர். இது மாவு அரைக்கிற சல்லடை. இது நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நான் ஃப்ளாஸ்க்கு, ஜூஸ் பாட்டில் எல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். எங்கேயாவது வெளியில் போகும்போது நான் வந்து ஜூஸ் பாட்டில் வச்சு ஹேண்ட்பேக்குள்ளே போட்டு கொண்டு போகலாம். இது நல்ல வசதியாக இருக்கும். நான் அதுக்கு வாங்கி வச்சுருக்கேன். நான் இந்த ட்ரேயில் வந்து குழாய் புட்டு அவிக்கிறதுக்குள்ள குழாய் புட்டுக்குள்ளே தோண்டி, இது சிரட்டை புட்டு அவிக்கக்கூடிய தோண்டி, இது இடியாப்பம் அச்சு, இடியாப்ப நாளி. இது வந்து சப்பாத்தி பலகை, சப்பாத்தி போடக்கூடியது. இது வந்து வெளியூர் தேங்காய் திருவி. இது நம்ம எங்கேயாவது வெளியூருக்கு போகும்போது தேங்காயெல்லாம் கொண்டு போனோன்னா நம்ம இதை வச்சே திருவி எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு செட்டாட்டு நான் ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். நான் இந்த ட்ரேயில் வந்து திடீர்னு யாராவது ஒரு 2 பேர்கிட்ட கட்டி வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு சமையல் செய்யறதுக்கு, காஃபி போடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த பெரிய பாத்திரத்தெல்லாம் இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து காரா பூந்தி கரண்டி. இது பலகாரம் செய்யும்போது நம்ம எண்ணெய் வடிக்கக்கூடிய கரண்டி. சில கரண்டியெல்லாம் இதில் போட்டு வச்சுருக்கேன். நான் ஒன்றும் தேட வேண்டாம்ல, அப்பப்போ நம்ம எதாவது செய்யும்போது இதில் நம்ம மொத்தமாக போட்டு வச்சுட்டோன்னா நம்ம தேட வேண்டியது அவசியம் இருக்காது. 3வது செல்ஃபு. நான் இந்த சம்பளத்தில் வந்து நான் இட்லி அரிசி வச்சுருக்கேன். இது வந்து நான் சாப்பாட்டு அரிசி வச்சுருக்கேன். இது இந்த கேரள சம்பா. நான் சம்பா அரிசி தான் நாங்கள் சாப்பாட்டுக்கு எடுத்துப்போம். இது கோதுமை மாவு. 1 கிலோ கோதுமை மாவுக்கு 1 கை கொண்டக்கடலை போட்டு நல்ல வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சுப்பேன். நான் பேக்கெட் மாவு வாங்க மாட்டேன், வீட்டில் திரிச்சிருவேன் எல்லாம். இது வந்து டொப்பி அரிசி. நான் இது வந்து தோசை இட்லி போடும்போது இந்த அரிசியும் இந்த இட்லி அரிசியும் சேர்த்து தான் நான் போடுவேன். இது ராகி மாவு. இதுவும் அதே மாதிரி தான். நான் ராகி வாங்கி நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து திரிச்சு வச்சுப்பேன். இது வந்து நமக்கு இட்லிக்கு இது அரைக்கும் போது உளுந்த மாவும் இந்த மாவும் கலந்து வச்சு நம்ம புளிக்க வச்சோன்னா மறுநாள் இதை தோசையோ இட்லியோ எடுக்கலாம். நான் இது பாக்கெட் மாவு எல்லாம் வாங்க மாட்டேன், எல்லாம் நான் வீட்டிலே நான் திரிச்சிருவேன். வத்தல் பொடி. இதுவும் அதே மாதிரி தான். நான் வீட்டிலே நான் திரிச்சிருவேன். வெயிலில் 1 கிலோ வாங்கி நான் இது திரிச்சு வச்சேன்னா எனக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே போகும். இது அவல் வச்சுருக்கேன். இது மல்லிப்பொடி. இதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் திரிக்கிறது. நல்ல வாசமாக இருக்கும். நமக்கு இது வந்து சிக்கன், அப்புறம் நம்ம வீட்டில் சாம்பார் இதுக்கெல்லாம் நான் தனியாகவே நான் வாங்க மாட்டேன். இதிலே நான் போட்டு எல்லாம் கலந்து வச்சுப்பேன். நான் இப்போ இந்த பாக்ஸில் வந்து இது வந்து நம்ம வெளியூருக்கு போகும்போது நம்ம பார்சல் பண்ணி கொண்டு போகிறது மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இது டிஷ் பேப்பர். இதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கெல்லாம் நல்ல வசதியாக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம கவர் எல்லாம் கவரெல்லாம் இது சேர்த்து ஒரு பாக்கெட்டில் போட்டு அதையெல்லாம் இது மொத்தமாக இதில் வச்சுருக்கேன். இது வந்து ஜிப்லாக் பேக்கு. எல்லாம் தேட வேண்டாம்ல, ஒரே இதில் வச்சுட்டோன்னா நமக்கு வேணுங்கிற போது நம்ம இதில் எடுத்து அப்படியே எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து தேங்காய் எண்ணெய், இது நல்லெண்ணெய்,
இது ஆலிவ் எண்ணெய், ஆலிவ் ஆயில் வாங்கி வச்சுருக்கேன். இது நாளி இது நாளிக்குள்ளார இந்த உலக்கு, அதோட சின்ன உலக்கு 100 இது எல்லாம் சேர்த்து ஒன்றா வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு வாட்டர் ஹீட்டர். இது வந்து நமக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு காப்பியோ டீயோ போட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி சூடாக்கி குடிக்கிறதுக்கு நல்ல யூஸாக இருக்கும். இது நான் கோயம்புத்தூரில் வாங்கினேன். இந்த ட்ரேயில் வந்து எண்ணெய் காய்ச்சக்கூடியதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து நான் கருவேப்பிலை, மருதாணி, செம்பருத்தி பூவெல்லாம் நான் காய வச்சு வச்சுருக்கேன். தேவைக்கு நான் இதை பவுடர் பண்ணிப்பேன். நான் இதையும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது நான் வந்து காய வச்சு நான் இதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தேவைக்கு நம்ம எண்ணெய் காய்ச்சும் போது இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு காய்ச்சிக்கலாம். இது ஹென்னா. இது நமக்கு ஹென்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெல்லிக்கு போயிருந்த சமயத்தில் வாங்கிட்டு வந்தேன். இது நல்லா இருக்குது. இது தேங்காய் எண்ணெய், தலைக்கு தடவுறதுக்குள்ள எண்ணெய். இது நான் காய்ச்சின எண்ணெய் வச்சுருக்கேன். இது வந்து நான் கருவேப்பிலை போட்டு காய்ச்சி வச்சுருக்கிற எண்ணெய். இதுதான் நான் தலைக்கு தடவுது. நான் இது வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காய்கறி சீவக்கூடிய ஒரு பிளேடு செட்டு. இந்த பிளேடு செட்டு, இந்த செட்டெல்லாம் நான் ஒரு போட்டு வச்சுருக்கேன். இது கேரட் சீவக்கூடியது, இது பஜ்ஜி சீவக்கூடியது, இதெல்லாம் பஜ்ஜி சீவக்கூடியது. அதே இது வந்து நான் இடியாப்பம் வச்சு, தேங்குழல் வச்சு, முறுக்கு புளியது எல்லாம் ஒரே இதில் போட்டு வச்சுப்பேன். இதையும் நான் இப்படி பக்கத்துலேயே வச்சுருவேன். நமக்கு தேட வேண்டாம்ல. எல்லா மளிகை சாமானும் நான் தேவைக்கு உள்ளதெல்லாம் இதில் வாங்கி இந்த ட்ரேயில் வாங்கி வச்சுருவேன். நான் அதுக்கப்புறம் காலியான பிறகு அந்த டப்பாவை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் தான் நான் இதை தட்டி யூஸ் பண்ணுவேன். இது கிரைண்டரை நான் வந்து அரைக்கும் போது வெளியில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா தொடச்சி வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி நான் இதில் இங்கே கொண்டு வச்சிருவேன். இது மெஷர் பண்ணக்கூடிய ஸ்பூன்ஸ். இது காய்கறி நம்ம நறுக்கி வச்சு இதை அப்படியே வச்சு நம்ம அப்படியே வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து தேங்காய் பால் எடுக்கக்கூடிய சல்லடை. தேங்காய் பால் நம்ம புளிஞ்சு இதில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு பக்கமாக நான் ஆணி அரைச்சி இதில் போட்டு மாட்டி வச்சிருவேன். இது தேங்காய் திருவக்கூடிய தட்டு. இதில் வந்து நான் துணியெல்லாம் இட்லி துணி, இந்த வத்தல் போடக்கூடியது துணி எல்லாம் இதில் போட்டு ஒரு கவரில் போட்டு நான் இதில் மாட்டி வச்சிருவேன். இது வந்து எண்ணெய் இல்லாத சப்பாத்தி போடக்கூடியது. இதுவும் வந்து நமக்கு வந்து தேங்காய் பால் கொஞ்சம் நிறைய நமக்கு இதுன்னா இதில் ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஸ்டோர் ரூம் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்குங்கிறத நான் இப்போ சொல்லியிருக்கேன். இது என்னுடைய 100வது வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இனியும் வரக்கூடிய வீடியோவும் பார்த்து எனக்கு ஆதரவு தரணும். உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.